தன் மக்களை ஒன்று கூடுமாறு அழைக்கின்றது. இவ்வாறு பொறுத்தமட்டிலே நற்செய்திகள் உயிர்ப்பை பற்றி விளக்கவில்லை. மாறாக இயேசுவின் உயிர்ப்பு தான் நற்செய்திகளுக்கு விளக்கம் கொடுக்கின்றது. இயேசுவின் உயிர்ப்பு தான் நற்செய்திகளுக்கு உயிர் கொடுக்கின்றது. The Gospels do not explain the resurrection. The resurrection explains the Gospel. பிரியமானவர்களே, இது கிறிஸ்தவ விசுவாசத்தின் ஒரு பகுதி அல்ல. இந்த உயிர்ப்பு என்ற உண்மை, இந்த உயிர்ப்பு விழா ஒரு கிறிஸ்தவத்தின் ஒரு பகுதி அல்ல. மாறாக இந்த உயிர்ப்பு தான் கிறிஸ்தவம். இந்த உயிர்ப்பு தான் கிறிஸ்தவ விசுவாசம். ஆகவே உயிர்ப்பு ஞாயிறு கிறிஸ்தவர்களாகிய எமக்கு, கத்தோலிக்கர்களாகிய எமக்கு, கத்தோலிக்க திருச்சபைக்கு இது ஒரு மாபெரும் கொண்டாட்டம், மாபெரும் உண்மையின் வெளிப்பாடு. இதைவிட பெரிய கொண்டாட்டம் எமது திருவழிபாட்டு நாட்காட்டியும் இருக்க முடியாது. எமது விசுவாச வாழ்விலோ இந்த கொண்டாட்டத்தை விட ஒரு பெரிய மாபெரும் கொண்டாட்டம் வேறு எதுவுமாக இருக்க முடியாது. காரணம், நம்முடைய வாழ்வின் ஊற்று எம்முடைய விசுவாசத்தின் மூலம் இந்த உயிர்ப்பு தான். இதுதான் எமது விசுவாசத்தின் வரைவிலக்கணம். நாங்கள் எல்லோரும் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம் என்றால், கத்தோலிக்க திருச்சபையின் அங்கத்தவர்களாக இருக்கின்றோம் என்றால், அதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரணம், அடித்தளம், அடிநாதம், இந்த உயிர்ப்பு தான். நாங்கள் கிறிஸ்தவர்கள், நாங்கள் கத்தோலிக்கர்கள். ஏனென்றால் பாவம் உண்டு என்று மட்டும் நம்புகின்ற கிறிஸ்தவர்கள் அல்ல, மன்னிப்பு உண்டு என்று விசுவசிக்கும் கிறிஸ்தவர்கள் நாங்கள். சட்டங்கள், சம்பிரதாயங்கள் உண்டு என்று மட்டும் கடைபிடிக்கின்ற கிறிஸ்தவர்கள் அல்ல நாங்கள். அதிலே ஒரு விடுதலை உண்டு என்று விசுவாசம் கொண்ட கத்தோலிக்கர்கள் நாங்கள். துன்பம், சாவு உண்டு என்று மட்டும் நம்பும் கிறிஸ்தவர்கள் அல்ல நாங்கள். அப்பால் சென்று வாழ்வு, அன்பு, மகிழ்வு, உயிர்ப்பு உண்டு என்று விசுவசிக்கும் மக்கள் நாங்கள். நான் கண்டேன், விசுவசிக்கின்றேன். அருளப்பர் 20:8 நாங்கள் பார்க்கின்றோம். வெற்றி கல்லறையை பார்த்து அருளப்பர் சான்று பகர்கின்றார். நான் ஓடி சென்றேன், கண்டேன், விசுவசிக்கின்றேன் என்று சொல்லுகிறார். இதுதான் என்னுடைய விசுவாசம். இந்த விசுவாசம் தான் என்னுடைய வாழ்வின் அடிநாதம். பார்க்கின்ற உலகிலே பார்க்கின்ற இந்த கத்தோலிக்க திருச்சபையின் வெளி அடையாளங்களும், எங்களுடைய திருவருட்சாதனங்களும், எங்களுடைய திருப்பலியும், எங்களுடைய வாழ்வு முழுவதும் எங்களுடைய எதிர்நோக்கும் இந்த உயிர்ப்பில்தான் இருக்கின்றது. பிரான்ஸ் தேசத்திலே 2 பெண்கள் அங்கு இருக்கக்கூடிய பிரமாண்டமான ஒரு ஆசன கோயிலுக்கு முன்பாக நின்று பேசிக் கொண்டார்கள். ஒருவர் கேட்டார், ஏன் இப்படிப்பட்ட ஒரு உலக பிரசித்தி பெற்ற கோயிலை எங்களால் இப்பொழுது கட்ட முடியாது இருக்கிறது? ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இப்போது புதுப்பித்துக் கொள்வோம்.
இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்கள் மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.